ஓம் நமச்சிவாயம். அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட சொந்தங்களுக்கு சில கால இடைவெளி கட்டாயமாக ஏற்பட்டு விட்டது. இது நான் உங்கள் கோவை ஜோதிடர் என்ஜிகே. தொடர்ந்து பயணிப்போம் இந்த என்ஜிகே என்ற தளத்தில். இன்னைக்கு நம்ம முதல்ல விடுபட்டதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனால புது தலைப்புக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குறிப்பு. இடையில இருந்தனால இப்போ நான் வந்து அண்ணா நகரில் தான் இருக்கேன். ஆனால் என்னுடைய பழைய ஆஃபீஸ் வந்து ஏஇ பிளாக்ல இருந்தது. அது இப்போ மாற்றம் செய்து ஹெச் பிளாக்ல வந்திருக்கேன். ஏதாவது பர்சனல் அப்பாயின்மெண்ட் வரவங்க ஹெச் பிளாக்குக்கு தான் வரணும் அண்ணா நகரில். அதுக்கான இதை வந்து நீங்கள் எங்கிட்ட தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் லொக்கேஷன்ஸை. சரி, பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு. ஆடல் பாடலில் நான் ஆள்வேனா அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்துக்குவோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கு. நாம் வந்து பாடகராகலாம், நல்ல டான்ஸ் ஆடாகலாம். அதில் வந்து நான் கலைத்துறையை எடுத்து நான் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாமே இந்த பண உலகம் தான், அதுலேயும் நம்ம சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத லக்ன வாரியாக இந்த தொடரில் பார்க்கலாம். தலைப்பு ஆடல் பாடலில் நான் ஆள்வேனா. நான் உங்கள் ஜோதிடர் என்ஜிகே. வாங்கள் பதிவுக்குள்ளே போகலாம். முதல்ல காலபுருஷ தத்துவத்தில் எப்பவுமே எடுத்துக்கிற மேச லக்னம். மேச லக்னம்னு எடுத்துக்கிறோம். இப்போ லக்னத்தில் வந்து நம்ம எடுத்தது முதல்ல எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, குருவும் சுக்கரனும் கூடி கடகத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கண்டிப்பாக வந்து பரதநாட்டியத்தில் நல்லா வருவாங்க. குருவும் சுக்கரனும் கூடி கடகத்தில் இருக்கணும். இது ஒரு பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்களா? அடுத்த பாயிண்ட் எப்படி இருக்கலாம்? டான்ஸருக்கு. நம்ம பேசிட்டு இருக்கிறதெல்லாம் பரதநாட்டியத்துக்கு. குருவும் செவ்வாயும் புதனும் கூடி இவங்க வந்து மகரத்தில் இருக்கலாம். இப்படி இருந்தாலும் இது ஒரு நல்ல டான்ஸருக்கான அமைப்பு. குருவும் செவ்வாயும் புதனும் கூடி மகரத்தில் இருப்பது ஒரு நல்ல சிறப்பம்சம் டான்ஸருக்கு. அடுத்த அமைப்பு எப்படின்னு பார்த்தோம்னா இதே தான். அவங்க வந்து குருவும் புதனும் மீனத்துல யார் உங்களுக்கு குரு ஆட்சி ஆயிடுவார் இல்லையா, நீசபங்கம் ஆகும். குரு புதனும் சேர்ந்து மீனத்துல இருக்காருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அவங்கள எங்கிருந்தாவது சனீஸ்வரர் பார்த்துட்டாரு அப்படின்னாலும் அவங்களும் நல்ல பிரபல பரதநாட்டிய கலைஞராக வந்துடுவாங்க. என்னங்க ஒன்றும் பரதநாட்டியம்னு சொல்கிறீங்க, நான் நல்லா பாடுவேன், எனக்கு என்ன இருக்கு, பாடகன் ஆகணும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. மேச லக்னக்காரங்களுக்கு மிதுனத்தில் செவ்வாய் இருந்தால் சங்கீதம் சும்மா ஜம்முன்னு வரும், நல்லா பாடுவாங்க. சரி, இது என்ன, இது ஒரு அமைப்பு தானா அப்படின்னு கேட்குறீங்க. புரியுது. அடுத்த அமைப்பை எப்படி எடுத்துக்கலாம்னா, ரிஷபத்துல இல்லாட்டி சிம்மத்துல உங்களுக்கு சுக்கரன் இருக்கான்னு பாருங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்களும் நல்ல பாடகராக இந்த இண்டஸ்ட்ரியில வலம் வர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இதை தவிர எனக்கு கும்பத்துல சுக்கரன் போய் உட்கார்ந்துருக்காருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் என்னன்னா, நடனமோ பாட்டோ இவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, சினிமாவில் போய், அதாவது சினிமாவில் வந்து கலைத்துறை இப்போ மீடியா நிறையா வந்துருச்சு. நாட் ஒன்லி சினிமா, யூடியூப்லேருந்து எல்லாமே இருக்கு இல்லையா. இந்த சாதனங்கள் மூலமாக, தொலைக்காட்சி வாயிலாக, சினிமா வாயிலாக இவங்க அந்த வித்தை நடனம் சங்கீதம் மூலமாக பிரபலமாவாங்க. என்ன நண்பர்களே, முக்கியமான விதிகளை உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். உங்கள் ஹாரோஸ்கோப்பில் இது இருந்ததுன்னா அதுக்கு அடுத்தது அதுக்கான இணைவுகள் அடுத்தது தசாபத்துகள் இருக்கும்போது நீங்களும் ஜெயிச்சிருவீங்க. இந்த துறைகளில் தொடர்ந்து இந்த லக்ன வரிசைகளை பாருங்கள். உங்களது லக்னம் காத்து கொண்டிருக்கிறது. இந்த சேனலை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நானும்